ஸோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறத போலவே கார் நம்பர் பிளேட்ஸ் பிளர், பீப்புள் ஃபேஸ் பிளர் அண்ட் பீப்புள் ஃபேஸ் பிளர்லேயே மேனுவலாக கீ ஃப்ரேமிங்ஸ் ஆட் பண்ணி எப்படி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொண்டு வரதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பேசிக்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக ஒரு 3 வீடியோவை டவுன்லோட் பண்ணி அதை டைம்லைனில் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த கார் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ரன்னிங்கில் இருக்க இந்த காரோட நம்பர் பிளேட்டை தான் நம்ம பிளர் பண்ண போகிறோம். அதை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ செலக்ட் ஆயிருக்கான்றதை பார்த்துட்டு கலர் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் அண்ட் நோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். இங்கே உங்களுக்கு கீழே நிறைய டேப்ஸ் இருக்கும். இதில் விண்டோஸ் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்கொயர், சர்க்கிள் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் வந்து பென் டூல் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் உங்கள் கர்சரை வந்து வீடியோவில் கொண்டு போயிட்டு ஸ்க்ரோல் இன் ஸ்க்ரோல் அவுட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். உங்கள் மவுஸோட மிடில் ஸ்க்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக எந்த இடத்த உங்களுக்கு ஜூம் பண்ணணுமோ அந்த இடத்துல சென்டரில் செட் பண்ணிவிட்டு ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்பர் பிளேட்டை தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். 1 ஆல்ரெடி ஒரு மார்க் வச்சுட்டேன். 2 3 4 4 மார்க் வச்சுட்டு இந்த 4வது மார்க்கை இதோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. இதை வந்து பிளர் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாஸ்க் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. இதை வந்து இப்போ ட்ராக் பண்ணணும். ட்ராக்கிங் விண்டோ வந்துடுங்க. இப்போ ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக்கிங் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் வேணும்னா நம்ம அப்புறமா கூட அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ட்ராக் பண்ணதுக்கப்புறமும். இப்போ ஜஸ்ட் வந்து பிளர் ஆப்ஷனில் போயிட்டு இந்த ரேடியஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணினாலே போதும், பிளர் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ எடிட் பேஜுக்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த காரோட நம்பர் பிளேட் பிளர் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ட்ராக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எதனா சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். மாஸ்க் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பிளர் பண்ணணுன்னாலும் இதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வேணும்னா அப்படியே ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே ட்ராக்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு பிளர் கிடச்சிடும். இருக்கிறதுல ஈஸியான பிளர் ஆப்ஷன் இது தான். இப்போது செகண்ட் வீடியோவில் இந்த சென்டரில் இருக்கவங்களோட ஃபேஸை எப்படி பிளர் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். சேம் ஆப்ஷன், இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு கலர் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ ஜூம் இன்ல இருக்குது. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. தென் மிடில் மவுஸை கிளிக் பண்ணி, மிடில் மவுஸ்னால் அதாவது உங்களோட சென்டரில் ஸ்க்ரோல் பண்ணுற அந்த பட்டன் இருக்கும் இல்லையா, அந்த ரோலரே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக தேவையான அளவுக்கு செட் பண்ணிவிட்டு ஜூம் இன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு மேக்ஸிமம் வந்து இந்த ரவுண்ட் ஆப்ஷனே சூஸ் பண்ணுங்கள். சர்க்கிள் ஆப்ஷன் கரெக்டாக ஃபேஸ்க்கு சென்டரில் செட் பண்ணிவிட்டு இந்த 4 கார்னர் இருக்க பாருங்கள், இந்த டாட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்னது பெருசு பண்ணலாம். தென் இந்த ரெட்டை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து அந்த சாஃப்ட்னஸை கம்மி பண்ணும். ரொம்ப வேண்டாம், இது ஜஸ்ட் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஓவல் ஷேப்பில் நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். சேம் அதேமாதிரி இந்த பிளேட்டை வந்து வீடியோவோட ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ராக்கிங் விண்டோவில் போயிட்டு ட்ராக் பண்ணலாம். ஓகே, ட்ராக்கிங் முடிஞ்சிடுச்சு. தென் இப்போ நம்ம வந்து இந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்ல. வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எஃபெக்ட் டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மோசாயிக், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த மோசாயிக் பிளர் எடுத்து நோட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை வந்து அந்த நோடில் போட்டுருங்க. நம்ம மாஸ்க் பண்ண நோடு இதில் அதை போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ எடிட் டேபுக்கு போயிடலாம். ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து அவங்களோட ஃபேஸ் வந்து பிளராக இருக்குது. இதுக்கப்புறமா நீங்கள் மாஸ்க் பண்ணதுக்கப்புறமா வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தேர்ட் வீடியோ எப்படி பிளர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த சென்டரில் இருக்க இவரோட ஃபேஸை தான் நம்ம பிளர் பண்ண போகிறோம். இங்கே வந்து அப்பேர் ஆகுது. தென் இந்த மிடில் வந்து இவரோட ஃபேஸை மறைச்சிடறாரு. இந்த இடத்துல வந்து நம்ம ட்ராக்கிங் பண்ணக்கூடாது. தென் இங்கேருந்து திரும்ப ரீஅப்பேர் ஆகுது. இந்த இடத்துல இருந்து நம்ம ட்ராக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியாது. கொஞ்சம் மேனுவலாக கீ ஃப்ரேமிங்ஸ் ஆட் பண்ணணும். அது எப்படின்றது பார்க்கலாம். ஜஸ்ட் வீடியோ கிளிக் ஆயிருக்கான்றதை பார்த்துட்டு சேம் கலர் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஃபெக்டும் நோட்ஸும் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது விண்டோஸ் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸை தான் பிளர் பண்ண போகிறோம். அதனால் சர்க்கிளே சூஸ் பண்ணிக்கோங்க. பிளேட்டை வீடியோட ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு அவரோட ஃபேஸ்க்கு கரெக்டாக ஏற்ற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ராக் பண்ணி காட்டுறேன் என்ன ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ ட்ராக் ஆகிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் இவரோட ஃபேஸை ட்ராக் பண்ண இந்த மாஸ்க் வந்து இவரோட மண்டையை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஆனால் நமக்கு அப்படி ஆகக்கூடாது. இந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து மேனுவலாக கீ ஃப்ரேமிங் ஆட் பண்ணணும். அதை வந்து இந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா கீழே, ட்ராக்கிங் விண்டோ, இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதை ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பில் இருந்து இதை வந்து ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. திரும்ப ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, ட்ராக் ஆகி முடிஞ்சிடுச்சு. பிளேட்டை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. உங்களோட கீபோர்டில் ரைட் ஆரோ ப்ளஸ் பண்ணிட்டே வாங்க. கரெக்டாக அவரோட ஃபேஸ் வந்து மறையிற வரைக்கும்.
அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஒரு செகண்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்கள். தென் ஒரே ஒரு கீ ஃப்ரேம் மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கீ ஃப்ரேம், அதாவது ஒரே ஒரு ஃப்ரேம் மூவ் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃப்ரேம். இப்போ இந்த மாஸ்க்கை வந்து வெளியில் கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக ஒரு சென்டரில் கொண்டு போய் இந்த மாதிரி இருக்கும்போது தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். வெளியில் கொண்டு வந்துடுங்க. அதாவது இந்த ஸ்கொயர் வியூவரோட வெளியில் கொண்டு வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணுங்கள். கரெக்டாக அதாவது ப்ளே பண்ணக்கூடாது. உங்களோட ரைட் ஆரோ வந்து திரும்ப அகைன் ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க. அவரோட ஃபேஸ் வந்து திரும்ப ரீஅப்பேர் ஆகிற வரையும் இந்த மாஸ்க் வந்து வெளியிலே சுற்றிட்டு இருக்கும். சரியாக எந்த இடத்துல அப்பேர் ஆக ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிடுங்க. அகைன் ஒரு ஃப்ரேம் மூவ் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிடுங்க. டோட்டலாக 5 கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாஸ்க்கை வந்து திரும்ப அவரோட ஃபேஸ்க்கு கொண்டு வந்துட்டு ரீஅட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியாக அவரோட ஃபேஸில் செட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ட்ராக்கிங் ஆப்ஷன் பர்ஃபெக்டாக வந்து ட்ராக் பண்ணியாச்சு. இப்போது எஃபெக்ட் டேபும் நோட்ஸும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மொசாக் பிளர் எடுத்து நம்ம ட்ராக் பண்ண இந்த மாஸ்க் நோடில் வந்து போட்டுருங்க. இப்போ வந்து ட்ராக் ஆகிடுச்சு. இப்போ எடிட் பேஜுக்கு வந்துடலாம். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து பிளர் இல்லை. அகைன் எங்கே அப்பேர் ஆகுதோ அந்த இடத்துல திரும்ப பிளர் வந்துடும். அண்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் யூஸ்ஃபுல்லான DaVinci Resolve வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.